ஸோ இன்னைக்கு சென்னையில் டே 2 நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா விஜிபி மெரைன் கிங்டம் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் இப்போ 11:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. நிறைய மெம்பர்ஸ் நல்லா எல்லாம் ரெடியாக கிளம்புறதுக்கு. ஸோ மெரைன் கிங்டம் போவோம். அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூபா டைவிங் அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மெர்மைட் ஷோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது டைமிங்ஸ் அண்ட் ப்ரீ புக் பண்ணணும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் முடியல. பட் அட்லீஸ்ட் வி கேன் விசிட். பக்கத்துலேயே வந்து விஜிபியோட ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. டைம் இருந்தால் அதுக்கும் போவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லூட்டி அடிக்கிறோம் சென்னையில். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் சுந்தராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் எக்ஸ்டசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் வந்து அம்பத்தூர் பக்கத்தில் புழலில் தான் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் நேற்று நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மாமாவோட சேர்ந்து கிளம்பிட்டோம். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கார் வேகனார் போயிட்டுருக்கு 3919. ஸோ அந்த காரில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ 2 வண்டியில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அண்டு நம்ம கூட யார் யார் வராங்கன்னா, நான், அப்பா, அம்மா, ஆரோஷ், மாமா, அக்கா அண்ட் மனிஷ். ஸோ டோட்டலாக ஒரு 7 பேர் நம்ம வந்து போகிறோம். அண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து ஈசிஆர் ரோட். ஸோ 35 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hours அது ஆகிடும். ஸோ சென்னைக்கு சுற்றி பார்ப்போம். ஏன்னா இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது மெரைன் கிங்டம்? இன்னும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸ் 10 மினிட்ஸில் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி சரி. ஆமாம், எவ்வளோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குல்ல? ஆமாம், டிராஃபிக் தான். அதுதான் பிரச்சனை. ஈசிஆரில் தான் இருக்கோம். நம்ம ஈசிஆர் ரோடுக்கு வந்தாச்சு. இந்த ரோட்டில் தான் இருக்கோம் மெயினாக. வாங்க பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. ஸோ இதுதான் விஜிபியோட ஸ்னோ கிங்டம். அண்ட் எதுவும் முன்னாடி இருக்கு மெரைன் கிங்டம். ஸோ மெரைன் கிங்டம்குள்ளேயே பார்க்கிங் போடலான்னு நினைக்கிறேன். அது போகலாம். ரொம்ப நேரம் அப்படியே இதில் வந்துட்டு இருந்தோம். டிராஃபிக்கில் வந்துட்டு கடைசியில் அந்த மெரின் கிங்டத்துக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ வெயிலில் வந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூஸை குடிச்சிட்டு போடலான்ட்டு எல்லாம் லெமன் மின்ட் மொஜிட்டோ குடிச்சிட்ருக்காங்க. நான் ஐஸ் கோலா சொல்லியிருக்கேன், நம்மளோட ஃபேவரேட். ஒரு ஐஸ் கோலா சாப்பிட்டுட்டு போவோம். மனிஷ், ஐஸ் கோலா எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிடு. நல்லா இருக்கா? பேச முடியல. நல்லா இருக்கா சொல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லு மாமா. சாப்பிட்டு பாரு முதல்ல. இங்கே பாரு போன நம்ம ஐட்டம் வந்துருச்சு. ஐஸ் கோலா அவர் எல்லா இதுலேயும் குடிச்சிட்டு தானே. இதுனாலும் ஃபர்ஸ்ட் ஐஸ் கோலா தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஐஸ் கோலா சாப்பிட்டுட்டு நம்ம மெரைன் கிங்டம் உள்ளே போகலாம். டிக்கெட் வாங்கிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டைம் இப்போ வந்து 1:30 ஆயிடுச்சு. இங்கே வாங்க. உள்ள வெயிலில் இருந்துட்டு உள்ளே வந்தால் ஏசியில் நல்லா இருக்குது. கவுண்டரில் கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். மெர்மைட் ஷோ போட்டிருக்காங்க டெய்லி 6 இருக்குது, 11, 12, 2 PM இருக்குது. 2 PM இப்போ நம்ம உள்ளே போனோம்னா பார்த்துக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூபா டைவிங் இந்த மாதம் இல்லையா, நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்கூபா டைவிங் ஸ்டார்ட் ஆகுமா.
ஒரு டிக்கெட் வந்து 740, 30 பேருக்கு மேலே வந்தால் டிஸ்கவுண்ட். நம்ம இப்போ 7 டிக்கெட் மட்டும் வரும். நம்மளுக்கு என்ட்ரி கார்டுக்கு எக்ஸிட் கார்டு கொடுத்துட்டாங்க. 7 பேர் உள்ளே போகலாம். உள்ளே போகிறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே. ஸோ இங்கே இது மாதிரி நிறைய ஜோன்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பெரிய ஆலிகேட்டர் ஃபிஷ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நிறைய சிச்லெட் வெரைட்டிஸ். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சிச்லெட்னுவாங்க. ஸோ இது நம்ம நார்மலாக அக்வாரியம், நம்ம வீட்டு அக்வாரியமில் கூட போடுவோம். ஆனால் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக. ஸோ இது ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே டெரராக இருக்குது. முறைச்சி பார்க்குறாரு இவர். பார்க்குறதுக்கே டெரராக இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. அந்த கலர் வந்து அது மேலே ஷைனிங்காக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய இருக்காங்க. நிறைய ஒரு கும்பலாக இருக்காங்க. உள்ளே போனோம்னா கடிச்சு குதறி எடுத்துடுவாங்க போல இருக்கு. இங்கே இருக்குது நம்மளோட ஈல் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ். பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். ஈல் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உள்ள ஆருஷ் வராரு. டேங்குக்குள்ளே போயிட்டார் ஆருஷ். இவர் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கார். கோக்காராக இருப்பார் போல இருக்கு. பியூட்டிஃபுல். நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நான் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றிலாம் சொல்லலை. எனக்கு நிறைய தெரியலை. பட் நம்ம அந்த பியூட்டியை பார்த்து ரசிப்போம். ஸோ இது வந்து ஆஸ்கர்னு நம்ம சொல்லுவோம். அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆஸ்கர் ஃபிஷ். இது கொஞ்சம் பைட்டிங் வெரைட்டி தான். கடிக்கும். நிறைய இருக்காங்க உள்ள. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது பேரும் சிச்லெட் தான் போட்டிருக்காங்க. சிச்லெட் சொன்ன மாதிரி அம்மாவும் போயிருக்காங்க டேங்க்குள்ளே. ஹாய். சேர்ந்து லேண்ட் அனிமல் இக்வானா கூட வச்சுருக்காங்க. ஒன்று ரெயின் ஃபாரஸ்ட்ன்றதுனால இது அவைலபிளாக இருக்கும். அதனால வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம செட்டப்பு. ஒரு பெரிய டேங்க்கு. அதில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ். ஃப்ளவர் ஹார்ன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் கூட ஒரு டன்னல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆருஷ், இதுக்குள்ளே போகிறீங்களா டன்னலுக்குள்ளே? ஆருஷ் இந்த பேக்கை கொடுத்துட்டு போங்க. ஆருஷோட ஹைட்டுக்கு அவர் குனிஞ்சு தான் போகணும். அங்கே போகிறாரு பாருங்கள், தெரியுது ஆருஷ். அப்படியே பூந்ததில் நடுவில் வருவாருன்னு நினைக்கிறேன். எஸ் வந்துட்டாரு.
அந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வெளியில் வருவார். வந்துட்டார். எப்படி இருந்துச்சு அது சொல்ல போனது? சூப்பராக இருந்துச்சு. பயமா இல்லையா? இல்லை, அலிபாபா போக மாதிரி இருந்துச்சு. செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் சவுண்டெலாம் வச்சுருக்காங்க. குருவி சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் ஒரு செட்டப்பு, ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ். ஸோ அடுத்த நம்மளோட ஜோன் வந்து ஜார்ஜ். ஸோ ஜார்ஜ் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஜார்ஜ்குள்ளே வந்துட்டோம். இது ஒரு அமேசான் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கே. ஏய் இங்கே பாரு, கலர் கலராக பேரட் ஃபிஷ்ஷஸ். ஸோ இது வந்து அப்படியே பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கோய் வெரைட்டிஸ் இருக்குது, பெரிய கோய் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பெருசாக இருக்கானுங்க. ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு பெரிய டேங்க் இருக்குது. இதில் என்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்குது, நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த டேங்க்கில் அழகாக இருக்குது. நல்லா செட்டப் அழகாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது செட்டப். ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்காங்க, அதில் ஒரு பெரிய தடியா மீன் இருக்கான். ஹலோ பாஸ், உங்கள் பேர் என்ன? நல்ல பெரிய மீன் இருக்குது, நல்ல பெரிய டேங்க், பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குல்ல, அது செமையா. எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ் பாரு. ஸோ நேற்று நம்ம வீடியோவில் மாம்ஸை பார்க்கல, இவர் தான் நம்ம மாம்ஸ். நேற்று ஆஃபீஸ் போயிருந்தார், இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணோம். காலையில் இன்ட்ரடக்ஷன் பண்ண முடியல, இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் நம்ம மாம்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாம்ஸோட நம்ம வெளியில் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இல்லைன்னா அடிக்கடி லீவில் சம்மர் வெக்கேஷனில் மாம்ஸை இம்சப்படுத்தி விஜிபி கூப்பிட்டு போ, எம்ஜிஎம் கூப்பிட்டு போன்ட்டு, மால் கூப்பிட்டு போ, மாயாஜால் கூப்பிட்டு போன்ட்டு இம்சப்படுத்திடுவோம். ஸோ இன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி இம்சப்படுத்தி தான் மெரைன் கிங்டம் கூப்பிட்டு வந்துருக்கோம். ஹாய் மனிஷ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணுறியா? சூப்பர். இந்த ஃபிஷ்ஷெலாம் நானும் டேங்க்கில் வளர்த்துருக்கேன், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே நல்லா பெருசாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. பெரிய டேங்க் இருக்குது. பெரிய டேங்க்கில் வந்து ஸ்டிங்ரேஸ் இருக்குது, பாருங்கள் ஸ்டிங்ரே. அந்த ஸ்டிங்ரே பாருங்கள், அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டிங்ரே. ஸோ அதுக்கு ஒரு அதோட ஹேபிடேட் மாதிரியே க்ரியேட் பண்ணி கீழே மணல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்ஃபர்டபுளாக அது வந்து அதனால் இருக்க முடியும். நல்லா இதோட நம்மளோட ஜார்ஜ் அப்படின்ற அந்த ஜோன் முடியுது. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். ஸோ அதுவும் நல்லா இருக்குது, டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் மேங்க்ரோவ்
இருக்கிற மாதிரி இருக்குது. நண்டு இருக்குது. நண்டு மேலே வருது. நண்டு நடந்து போகிறாரு. நண்டு கொஞ்சம் வெளியே வந்தாருன்னா நல்லா இருக்கும். நண்டு வா வா. ஸ்கேட் ஃபிஷ். கேட்ஃபிஷ் ரவுண்டு ஸ்கேட் வராரு, ஸ்கேட் ஃபிஷ் வராரு. இது வர இது ஷைனிங். இதோ அங்கே பெரிய பெரிய ஸ்கேட் இருக்கு. பாரதி இந்த நண்டு எடுத்தியா? அடுத்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க மரம்லாம். ஸோ மேபி நம்ம உள்ளே போய் நிஜமாக பார்க்க முடியலன்னா இங்கே அந்த செட்டப்பை பார்த்துக்கலாம். பேர் வந்து க்ளவுன் மட் ஸ்கிப்பர். ஸோ இது ஒரு ஆம்ஃபிபியன் வெரைட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் காமிச்சுன்னா தெரியாது, பட் ஐ ட்ரை டு ஃபோக்கஸ். ஸோ அந்த இடத்துல ஒன்று குட்டியாக படுத்துருக்கு பாருங்கள். இது என்னென்னா லேண்ட்லேயும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஆம்ஃபிபியன். ரைட், மூவ் ஆகுறதுனால அவங்களால பார்க்க முடியும். நைஸ். இதோட இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு ஜோன் முடியுது. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம்னா கோஸ்டல். ஸோ மேன்க்ரோவ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. கோஸ்டல் ஜோனுக்கு போகலாம். கோஸ்டல் ஜோனில் பார்த்தீங்கன்னா உள்ள ஓகே இது நான் அழகாக வச்சுருக்காங்க. ஓ வாவ். ஸோ அந்த சங்கில் இருக்கிற நத்தை நண்டு குட். கிளாஸ் கொஞ்சம் எல்லோரும் தொட்டு இதை க்ளீனாகவே இல்லை, நல்லா பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆள் சித்தன், நீ இந்த சீ உரிச்சின்னு சொன்னீங்க. ஸோ அதில் மூமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து கிளியராக இல்லை, பிளர்ராக இருக்குது. அதர்வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே ஒரு பெரிய டேங்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ ட்ரம்மர். இது அப்படியே ஒரு மெரைன், அந்த ரீஃப், கோரல் ரீஃப் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோரல் ரீஃப் செட்டப்பில் இருக்குது. இந்த ரெட் கலர் ஃபிஷ் ரொம்ப அழகாக இருக்குது. பஃபர் ஃபிஷ், அவர் தான் பஃபர் ஃபிஷ். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல முள்ளாக இருக்கும். அண்ட் இது அப்படியே உப்பிக்கும், புஷ்ஷுன்னு உப்பிக்கும் தற்காப்புக்காக. ஸோ இங்கே ஒரு கோரல் ரீஃப் செட்டப் இருக்குது, அழகாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த ஒரு பிளாக் ஃபிஷ் பாருங்கள், அழகாக. மெர்மைட் ஷோக்கு கூப்பிட்றாங்க, மெர்மைட் ஷோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க சீக்கிரம் போகலாம், மெர்மைட் ஷோ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே தான் இந்த பெரிய டேங்க்கில் மெர்மைட் ஷோ காமிப்பாங்க போல் இருக்குது. ஸோ இட்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால கிளியராக இல்லை, நிறைய கூட்டம் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரஷ்ஷு ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம நிற்கணும். No concern for the rest of life. Unaware and ignorant, they have to be taught.
tell them of their duties, to ignore them no more. நம்ம மெர்மெய்ட் பார்க்குறதுக்கு டீப் ஓஷன் ஜோனுக்குள்ளே போகணும். டீப் ஓஷன் ஜோனுக்குள்ளே போனால் மெர்மெய்ட் பார்க்கலாம். கோஸ்டல் ஜோனில் அடுத்தது வந்து பாருங்களேன், இந்த ஃபிஷ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல். வாவ், கலர் பாருங்கள், see the கலர். இதுக்குள்ளேயே போய் இருந்துடலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. பஃபர் ஃபிஷ் நல்லா பெருசாக இருக்குல்ல அருஷ்? அடுத்தது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தான் லாயன் ஃபிஷ். இதுக்கு பேர் தான் லாயன் ஃபிஷ். அக்ரெசிவாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. பின்னாடி ஒன்று பெருசாக இருக்குது, இங்கே ரொம்ப பெருசாக ஒன்று இருக்குது. லாயன் ஃபிஷ் அப்படியே கடலுக்குள்ளே கம்பீரமாக போயிட்டுருக்காரு. இவங்க நம்மளோட க்ளவுன் ஃபிஷ் ஃபைண்டிங் நீமோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆருஷ், இந்த டேங்க்குள்ளே நம்ம குடிக்கலாமா? ஆருஷ், ஆருஷ்னா உள்ளே போயிட்டாரு. சூப்பரு. அப்படியே 2 மீன் பிடிச்சிட்டு வந்துடு, 2 மீன் பிடிச்சிட்டு வந்துடு. ஓ, அவர் உள்ளே இருந்து செல்ஃபி எடுப்பாராம். பயங்கரமான ஆள். ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கு. ஹாய். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டச் பூல். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வேம்பாரில் நிறைய ஸ்டார் ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ வேம்பாரில் எடுத்த மாதிரி இருக்குல்ல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்படியே மலைப்பாம்பு சைஸுக்கு மீன். ரொம்ப பெருசாக இருக்குது, வாயெல்லாம் திறக்குது, பயங்காமிக்குது. மலைப்பாம்பு சைஸ்க்கு இருக்குது. ஸ்டிங்கரி அழகாக இருக்குது. பறக்கிற மாதிரி இருக்குது. அதோட டெயில் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு ஸ்ட்ரிங்.
நம்ம ஐட்டமு லாப்ஸ்டர். ஆருஷ் லாப்ஸ்டர் பிடிச்சிட்டு போவோமா? தழையில் பார்த்த கூட இங்கே கொஞ்சம் தப்பிச்சு வந்துருச்சு போல. அங்கேயே பார்த்துட்டோம்னா அங்கேயே வந்து ஒரு வழி பண்ணியிருந்துருக்கோம். நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு லாப்ஸ்டர்ஸ். ஆக்டோபஸ், பேய் கனுவா, ஆக்டோபஸ். கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும். வாங்க சார், கொஞ்சம் வெளியில் வாங்க. எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்ருக்கு. Big octopus. நம்ம ஐட்டம் வந்து ஜெல்லி ஃபிஷ். ஸோ கலர் கலராக லைட்டிங் கொடுத்து அதுக்கு எஃபெக்டோடு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல். மெரைன் கிங்டமோட ஒரு அழகான ஒரு செட்டப்புக்கு போவோம். ஸோ இந்த செட்டப் வந்து நம்ம பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், துபாய்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம சென்னையிலேயே இருக்குது இந்த செட்டப். ஸோ யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்து தான் நானும் வந்தேன். எஸ், யூ ஆர் ரைட், டனல். எப்படி இருக்கு டனல்? இது பார்த்துக்கிட்டே போனாரு. இங்கேருந்து போக மனசே வரலையே. வேற ஒரு ஷார்க், பெரிய ஷார்க். ஆருஷம் தலைக்கு மேலே ஷார்க். அப்படியே ஜாஸ் படத்தில் வர மாதிரி டீப் ப்ளூ சி. இதுதான் டீப் ப்ளூ சி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப லென்த்து தான், நல்லா இருக்குது. ஆமாம், நடக்கணும். எப்படி உள்ளே வந்தாங்கன்னா 2 hours ஆகிடும். பாருங்க, இந்த ஷார்க் உங்கள் பின்னாடி ஒரு ஷார்க் போச்சு. ஆமாம், உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஷார்க் வருது பாருங்க. ஓ மேலே
பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அங்கே பெரிய ஷார்க் கொண்டு போயிட்டு இருக்கு. அதான் ஆசையாக இருக்குது அதெல்லாம் பிடிக்கணும்னு. தொடக்கூட முடியலையே. நல்லா இருக்கு. எவ்வளோ மீன் கலர் கலராக எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ இருக்கும்னு நிறைய இருக்குது. இந்த டிக்ரே ஒன்று போச்சு பாரு பெருசாக. ஆமாம், அது வரும் இப்போ. இது எங்கே வருதுன்னு பார்க்கலாம். வந்துச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும். வெளியில் வந்தோம்னா இது மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. நிறைய இந்த சாஃப்ட் டாய்ஸ், அனிமல்ஸ், பொம்மைலாம், பாட்டில்ஸ் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது. டிஷர்ட்ஸ், பேக்ஸ். ஸோ இன்றைக்கி மெரைன் கிங்டமோட விசிட் இன்றைக்கி முடிஞ்சுது. அப்படி வெளியில் எக்ஸிட் ஆனோம்னா வெளியில் ஒரு சின்ன கேஃபிடேரியா இருக்குது. எதாவது சாப்பிட்லாம், பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்னோ வேர்ல்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னதுன்னு கேட்குறது. தண்ணி பாட்டில் மணி இதில் குடிக்கணும் தண்ணி வேறு. ஸோ நம்மளோட இன்றைக்கி மெரைன் கிங்டம் விசிட் முடிஞ்சது. இப்போ கேஃபிடேரியாவில் இருக்கோம். ஏதாவது சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு தென் வி வில் கோ ஃபார் ஸ்னோ வேர்ல்டு, ஸ்னோ கிங்டம். நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க, கேண்டீஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ நம்ம கையில் என்ன இருக்குன்னா கம்மி பேர் இருக்குது. இது பெட்டுக்கோ, இதில் பெட்டுக்கோ. கம்மி பேர் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிப்போம். விஜிபி மெரைன் கிங்டம். அடுத்தது நம்ம வந்து ஸ்னோ வேர்ல்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஸ்னோ வேர்ல்டு வந்து டைம் ஆகும். இந்த வீடியோ இதுவே ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ நம்ம அடுத்து சீக்கிரம் போடுறோம். என்ன அது சொல்கிறேன், இந்த வீடியோ இங்கேயே வைண்ட் அப் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்ம ஸ்னோ வேர்ல்டு வீடியோ செகண்ட் பார்ட்டாக போட்டுடலாம். ஓகே, ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் கேளுங்க. நான் கண்டிப்பாக என் சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் உங்கள் சுந்தராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் ரைட் மாங்ஸ் எக்ஸ்ட்ரசி. பாய்.